أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله يا الله உன்னுடைய கருணை கொண்டு உன்னுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அழகிய செய்தியை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாய் ரப்பே. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், அதன்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்து தந்துடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த செய்திகளை எல்லாம் பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். நம்ம இந்த முதல் ஒரு தலைப்பு அல்லாஹுடன் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து தன்னுடைய ஆத்மாவோட எப்படியெல்லாம் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி நடந்துக்குவா அப்படிங்கிறத 2வது சாப்டர்ல பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது 3rd சாப்டர். 3வது சாப்டர்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பெற்றோரோட எப்படி எல்லாம் நடந்துக்குருவா, அந்த 2 பேருக்கும் எப்படி நன்மை செய்யக்கூடியவளா இருப்பா, அந்த 2 பேருடைய கண்ணியத்தையும் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் எப்படியெல்லாம் செய்யக்கூடியவளா இருப்பா அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய பெற்றோர் முஸ்லீமாக இல்ல அப்படின்னாலும் அவர்களுக்கும் நன்மையும் உதவியும் செய்யக்கூடியவளா இருப்பா. அவங்க முஸ்லீம் அல்லாம இருக்கிறாங்க, மாற்று மதத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நிராகரித்து வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இருந்தால் நமக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்துட்டான், நேர்வழியை கொடுத்துட்டான், இந்த இஸ்லாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஜோதியை நமக்கு கொடுத்துட்டான். நாம அந்த வழியில நம்ம இருக்கோம்னா நம்முடைய தாய் தகப்பனை வெறுத்துடலாமா, ஒதுக்கிடலாமா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்யாம இருக்கலாமா, அவங்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை பண்ணாம இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு அனுமதி இல்லை இந்த மார்க்கத்துல. அப்படிங்கிறத நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி தராங்க பாருங்க. அதோட அவங்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல்ல மிக உன்னதமானது, மனிதாபிமானத்தோட சிகரத்தை எட்டக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு அழகிய செயல்தான். ஏன் தெரியுமா? பெற்றோர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காதவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும், ஒத்தாசையா நடந்துக்கணும், நன்மையை நாடணும், நல்லவைகளை அவங்களுக்கு செய்யணும், நல்லது செய்யும்படி அவங்களுக்கு நாம அழகான முறையில சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிக்கு முஸ்லிம்களுக்கு கட்டளையா சொல்றாங்க, ஆணையிடுறாங்க. அப்ப பாருங்க, ஒரு முஸ்லிம் அல்லாதவர்களா நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருந்தாலும் நாம என்ன செய்யணும், அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யணும், அவங்களுக்கு நன்மையை நாடணும், அவங்களோட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையா சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு மார்க்கமா இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய பிரபலியமான ஒரு ஹதீஸை எடுத்து நம்மளுடைய உஸ்தாத் நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அஸ்மா பின்த் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இஸ்லாமை ஏற்காம இணை வைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய என்னுடைய தாய் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த அவங்களுடைய சட்டம் எனக்கு என்ன, அவங்கள்ட்ட நான் எப்படி நடந்துக்கணும், என்கிட்ட உள்ள செல்வத்தை நாடிதான் என்னுடைய தாய் என்கிட்ட வந்திருக்கிறான், நான் என்னுடைய தாய்க்கு கொடுத்து உதவலாமா? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு இஸ்லாத்தை காட்டித்தாங்க, சொல்லித்தாங்க, நான் அவங்களோட எப்படி உறவோட இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, வந்தவங்க இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரல, இவங்க நலன் நாடி வரல, இவங்கள்ட்ட ஹெல்ப்பா உதவியா இவங்கள்ட்ட காசு பணத்தை மத்ததை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. அழகா தெளிவா சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க, அதே நேரத்துல அவங்க என்கிட்ட இருக்க செல்வத்தை எதிர்பார்த்துதான் அவங்க என்கிட்ட வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் அவங்களுக்கு உதவலாமா, நான் அவங்களுக்கு நலம் நாடலாமா,
நான் உங்களோட உறவு வச்சுக்கலாமா? அதனுடைய சட்டம் தான் என்ன அல்லாஹுடைய தூதரே நீங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா உன் தாய்க்கு கொடுத்து உதவு, அவங்களோட நல்லபடியா நடந்துக்கோன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கம், எவ்வளவு அழகிய வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய உன்னதமான வழிகாட்டுதல், எவ்வளவு பெரிய அழகிய சுடர் விடக்கூடிய ஜோதி இந்த இஸ்லாம். பாத்தீங்களா? அவங்கதான் உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்களே, அவங்கதான் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு கை கால் நல்லாவா இல்ல? அவங்க நொண்டி நொடமாவா இருக்கிறாங்க? அவங்க உழைக்கட்டும், வேணும்டா போய் சம்பாதிக்கட்டும், வேணும்டா அவங்க ஏதாச்சும் பண்ணட்டும், ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? அப்படி சொல்ற மார்க்கம் கிடையாது இஸ்லாம்ங்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அழகான முறையில இந்த மார்க்கத்தை கத்துக் கொடுக்க சொல்றாங்க. அழகா அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ குர்ஆன் மற்றும் நபியுடைய வழியில உயர்ந்த நல்லுரைகளையும் வழிகாட்டுதலைகளையும் கேட்டு பின்பற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண் இருக்கிறாள்ல, அந்த பெண் தன்னுடைய பெற்றோருக்கு மிக அதிக நன்மை செய்யக்கூடியவளா இருப்பா. அவர்களோட நல்ல முறையில நல்ல நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நிச்சயம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றாங்க நம்முடைய உஸ்தாத். இந்த பண்பை எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலையும் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு அழகிய செய்திய இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி நடக்கக்கூடிய பெண்மணியா நீங்க இருக்கிறீங்களா? நாம இருக்கிறோமா? அப்போ நம்மளுடைய தாய் தந்தையோட அவங்களோட எவ்வளவு இறக்கத்தோட அன்போட எல்லா நிலையிலையும் நம்ம நடந்துக்கிறோம். எல்லா நேரத்திலயும் அந்த நிலை கடைபிடிச்சு வாழணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த பண்பு நபி தோழர்கள் கிட்ட, இன்னும் அவர்களை பின்பற்றிய நல்லோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தட்டையும் இருந்த பண்பா இருந்துச்சு. ஒரு தடவை ஸைத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேள்வி கேட்டாங்க. நான் பெற்றோருக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற கட்டளை அடங்கிய வசனங்கள் இருக்குல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இடத்துலயும் பெற்றோர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றான்ல, அந்த வசனங்களை எல்லாம் நான் படிச்சு ஓதி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்க கிட்ட கண்ணியமா பேசுங்க அப்படின்ற ஒரு வசனத்தை மட்டும் எனக்கு விளங்க முடியல. கண்ணியமான பேச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. அதுக்கு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ் அந்த மனிதருக்கு பதில் சொல்றாங்க, ஒரு அடிமை இருக்கிறார்ல, ஒரு அடிமை, அந்த அடிமை தலைவர்கிட்ட எப்படி பேசுவாரு, அது மாதிரி உன்னுடைய தாய்கிட்ட நீ பேசு, தந்தை கிட்ட பேசு, உன்னுடைய பெற்றோர்களோட கண்ணியமா நடந்துக்கேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றது இதத்தான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு துனியாவுல எப்படி நடக்குது, அப்படி ரைட் ஆப்போசிட்டா நடக்குது. அப்போ இத பார்க்கையில இன்னொரு ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருது. இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் நமக்கு கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை வருதா, மறுமைக்கு ஒரு அடையாளமா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லவா, தன்னுடைய ஒவ்வொரு தாயும் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பான். எஜமானிடா அப்ப தாய வேலைக்காரவங்களா அடிமைகளா வச்சுக்கிற மாதிரி பிள்ளைங்க இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேரை பாக்குறோம். எவ்வளவு உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள், எவ்வளவு நோவினைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள். நாங்கெல்லாம் படிச்சவங்களா இருப்போம், நீங்க படிக்கிறது உங்களுக்கு புரியாது, ஏமா நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்டாடி இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. தந்தையை பார்த்து கேட்கக்கூடிய பிள்ளைகள், தாயை பார்த்து கேட்கக்கூடிய பெண்ணு பிள்ளைகள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, இந்த நேரத்துல நீங்க வந்து எதுவும் இடையில பேசிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு அவங்களோட எப்படி பேசுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள். நாங்கெல்லாம் படிச்சு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கோம், அதை பத்தின உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் எவ்வளவு பேரை பாக்குறோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன வயசுல இருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுக்க சொல்லி இருக்கிறான். அந்த இடத்துல வந்து நபி தோழர் வந்து அழகான முறையில கேக்கையில சொல்லி கொடுக்குறாங்க, நான் ஒவ்வொரு வசனத்தையும் அவங்களோட நன்மை செய்யணும், அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கண்ணியமா பேசணும்னு சொல்றாங்களே, அது என்ன கண்ணியமான பேச்சுன்னா என்ன? எவ்வளவு ஒரு தலைவன் கிட்ட ஒரு அடிமை எப்படி வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி பேசணும். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹு அக்பர். இந்த இடத்துல அடுத்து ஒண்ணு சொல்றாங்க, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய தாயிட்ட அவங்க பேசினா ரொம்ப பலவீனமான துணியில பேசுவாங்களாம். ஒரு நோயாளியோட குரல் மாதிரி அவர்களுடைய குரல்லாம் இருக்குமா. அந்த அளவுக்கு தன்னுடைய தாயை கண்ணியப்படுத்தி பெருமைப்படுத்தி உயர்வுபடுத்தி அவ்வளவு அதாவது வந்து ஒரு நோயாளி மெதுவா முணங்கி இப்படி பேசுவாங்கல்ல, அது மாதிரி தன்னுடைய தாய், அம்மா என்னம்மா என்னம்மா செய்றீங்க, டேடி கிட்ட போய் தந்தையே எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யவா, சுப்ஹானல்லாஹ், சொல்றத செஞ்சாவே பெரிய விஷயம். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லோர்கள் அதனாலதான் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல இதெல்லாம் நல்லோர்களுடைய பண்பா இருக்கு, இறை தோழர்களுடைய பண்பா இருக்குதுன்றது இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது முதல் வகை. அதாவது வந்து ஒரு பெற்றோர் வந்து இஸ்லாத்துல இல்லாட்டியும் அவர்களுக்கு நாம் உதவக்கூடியவர்களா இருக்கணும், நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும், கண்ணியப்படுத்தக்கூடியவதா இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோம். அதுக்கடுத்து பெற்றோருக்கு மாறு செய்வதை அதிகம் அஞ்சிக் கொள்வாள் யாரு? முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவள், அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவள், அதன் வழி நடக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி பெண்மணி பெற்றோருக்கு மாறு செய்வதை அஞ்சிக் கொள்ளணுமா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். பெற்றோருக்கு மாறு செய்யறத அஞ்சுனா அல்லாஹ் நாளைக்கு கேட்பானே, நம்ம இந்த துனியாவுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தாங்களே, பெத்தன்னைக்கே தூக்கி போட்டு கல்லையும் நெல்லையும் ஊத்தி கள்ளிப்பாலை ஊத்தி கொல்லலையே, அன்னைக்கு உயிரோட தோண்டி புதைச்சாங்களே அரபு தேசத்துல, அந்த மாதிரி எல்லாம் நம்மள செய்யலையே, நம்மள சீராட்டி பால் ஊட்டி தாளாட்டி நம்மளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு வேலைக்கும் போய் கண்ணியமா வச்சிருக்காங்களே, அந்த தாயின் தகப்பனையும் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பிள்ளைங்க வளர்ந்தா அந்நியர்களோட தொடர்பு வச்சுக்கிறோமா? அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அப்படி ஏங்க விட்டுட்டு பரிதவிக்க விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிப்பாட்டுமா? போகாது, ஒரு நாளும் போகாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், தன்னுடைய பெற்றோருக்கு மாறு செய்வதை அஞ்சிக் கொள்ளுவாள் யாரு? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மண். இந்த இடத்துல நம்ம பெண்களை பத்தி பேசுறதுனால, பெண்களுக்குரிய அட்வைஸ்னால பெண்களையே முன்னுரிமைப்படுத்தி நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன் பெற்றோருக்கு நன்மை செய்யறதுல ஆர்வம் காட்டுற அதே அளவுக்கு அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு அழகான முறையில கண்ணியமா அவங்கள நடத்தணும். அதே மாதிரி அவங்களுக்கு மாறு செய்யறத அதிகமா அஞ்சணும். அவங்களுக்கு மாறு செய்யக்கூடாது, அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவங்களுக்கு மாறுபாடா நடக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பெற்றோருக்கு மாறு செய்தல், அவர்களுக்கு நோவினை தருதல், இது மிகப்பெரிய பாவங்களை சேர்ந்த குற்றமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். பெற்றோருக்கு மாறு செய்யற பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்துள்ள எச்சரிக்கை இருக்குல்ல, அது மிகவும் கண்டிப்பானது. அதை அறிஞ்சு அதை தெரிஞ்சு இருந்தா அந்த பெற்றோர்களுக்கு மாறு செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த எச்சரிக்கை மாறு செய்யற பெண்களுடைய இறுகிய இதயத்தை தட்டி எழுப்பும். அந்த இறுகிய இதயத்தை தட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறதோட மறதியில இருக்கக்கூடிய உள்ளங்களை உசுப்பக்கூடியதா இருக்கும். எது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கான், அவங்களுக்கு நன்மை செய்யறதோட மாறு செய்யாதங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா இறுகி போன உள்ளம் கூட தட்டி எழுப்பக்கூடியதா இருக்கு அந்த வசனம். மறதியில இருக்கக்கூடிய உள்ளத்தையும் உசுப்பி விடக்கூடியதா இருக்கு, தூங்குகின்ற உணர்வுகளையும் கிளப்பி விடக்கூடியதா இருக்கு. அது என்ன அப்படி வசனம் பார்க்கலாமா? பெற்றோருக்கு நன்மை செய்வதை நம்பிக்கையோட, இறை நம்பிக்கையோட இணைத்து கூறப்படுறது, அவங்களுக்கு மாறு செய்வத இணை வைக்கிற பாவத்தோட இணைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆகவே இந்த இடத்துல பெற்றோருக்கு மாறு செய்வது மிகப்பெரிய குற்றங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. அந்த குற்றத்தை நினைத்தாலே முஸ்லிம் பெண்மணியோட இதயம் நடுங்கணும். ஏன்னு சொன்னா சஹீஹுல் புகாரில சஹீஹுல் முஸ்லிம்ல பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல நமது உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? உண்மையிலேயே அது பாவங்கள்லயே மிக பெரியதும் குற்றங்கள்லயே மிக கண்டிக்கத்தக்கதுமா இருக்கு. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களில் மிக பெரியதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா
அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. கேட்டுட்டு அதே மாதிரியே 3 தடவை திருப்பி சொல்றாங்க. எப்படி? பாவங்கள்லயே மிகப்பெரியதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? பாவங்கள்லயே மிகப்பெரியதை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? இப்படின்னு சொல்லி 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ நாங்க சொன்னோம், அல்லாஹ்வின் தூதரே அறிவித்து தாங்க, சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, கூறினார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது பெரும் பாவம். அடுத்து பெற்றோருக்கு நோவினை செய்வது பெரும் பாவம். தெரிஞ்சுக்கிட்டோமா? எவ்வளவு உதாசீனப்படுத்துறோம். பெத்த தாயையும் தகப்பனையும் எவ்வளவு கேவலப்படுத்துறோம், எவ்வளவு இழிவா பாக்குறோம். அவங்க இல்லாம நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோமா? இந்த உயர்வைத்தான் அடைஞ்சிட்டோமா? நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? இல்ல இல்ல. ஆனா நம்ம வளர்ந்துட்டோம், பெரிய ஆளாயிட்டோம், இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு, சம்பளங்கள் வந்துருச்சு, உயர்ந்த அந்தஸ்துகள் வந்துருச்சு, பதவி கிடைச்சிருச்சு, பட்டம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்தலாமா? அலட்சியப்படுத்தலாமா? நோவினை செய்யலாமா? அவங்களுடைய உள்ளங்க என்ன மாதிரி பதறும். எப்படியெல்லாம் உங்களை வளர்த்தாங்க, எப்படியெல்லாம் நம்மளை வளர்த்து ஆளாக்கி நம்மளை கரை சேர்த்து கண்ணியப்படுத்தினாங்க. உயர்வுக்கு, நம்மளுடைய உயர்வுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களைத்தானே நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமா கொடுத்தான். அந்த பொக்கிஷத்தை எப்படி உதறி தள்ளுறது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுக்கு இணை வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவமோ அது மாதிரி பெற்றோர்களை நோவினை செய்வது பெரும் பாவத்துல ஒன்னா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்கிற சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டதா இருக்கு. இதை கேட்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பெற்றோர்கள் ஒருவரையோ இருவரையோ நம்ம அடைந்திருந்தோம்டா, இதுவரைக்கும் அறியாமல் செய்திருந்தோம்டா, அவர்கள் ஓடி போய் பாவ மன்னிப்பு, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு, யா அல்லாஹ் இதையெல்லாம் அறியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டோம், வளர்ந்துட்டோம், யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு தேடி நம்முடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும், அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாகவும், அவர்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம இருக்கணும். அடுத்த தலைப்பு, முதலில் தாய்க்கும் பிறகு தந்தைக்கும் நன்மை செய்வார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா தாய் தந்தைய தனக்கு அடுத்த அந்தஸ்துல வச்சு உயர்வா உன்னதமா காட்டுறதோட அடுத்து அவங்க 2 பேர்ல யாருக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தாய் தந்தை 2 பேருக்கும் நன்மை செய்யணும்ன்ற ஆர்வமுற்ற பல சான்றுகளை நம்ம பார்க்கலாம். சில இடங்கள்ல குறிப்பாக தாய்க்கு, சில இடங்கள்லயும் குறிப்பாக தந்தைக்கு நன்மை செய்வதை பற்றிய சான்றுகளும் வந்திருக்கு. அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது பெற்றோருக்கு நன்மை செய்யறதுல சமநிலைய கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் செய்கின்ற அளவை போன்று மற்றவருக்கு செய்கின்ற நன்மை அளவு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. அதாவது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கூட குறைச்சு செய்யறதுல பிரச்சனை இல்லை, கரெக்டா தான் இருக்கணுங்கிறது இல்ல. ஆனா 2 பேருக்கும் நம்ம நன்மையோட நடந்துக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு. இதுக்கு சில சான்றுகளை இந்த இடத்துல நம்முடைய உஸ்தாது நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது தந்தையை விட தாய்க்கு முன்னுரிமை கொடுக்க வேணும்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட போர்ல கலந்துக்கிற அனுமதி கேட்கிறாங்க. அப்படி கேட்ட போது போர்ல, அதாவது உன்னுடைய பெற்றோர்கள்ல ஒருவரோ அல்லது உயிரோட 2 பேருமே உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ நீங்க அவங்களுக்கு போய், பெற்றோர்கள் இருந்தா அவங்களோட போய் நன்மை செய்து நீங்க அந்த ஜிஹாதுடைய நன்மையை அடைந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல. அதை முன்னாடியே பார்த்தோமா? அந்த ஹதீஸை இந்த இடத்துல மீண்டும் கொடுத்து ஷேக் சொல்றாங்க, அந்த ஹதீஸை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்ல. அப்ப அதனால போருக்கு போறதை விட சிறந்த நன்மை எதுல இருக்கு? தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்யறதுல இருக்கு, அவங்கள கண்ணியப்படுத்துறதுல இருக்கு, அவங்கள உயர்வுபடுத்தி மேன்மைப்படுத்துறதுல இருக்குங்கிற அந்த செய்தியை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இன்னொரு செய்தியை இந்த இடத்துல பதினாங்க, தன்னுடைய இணை வைக்கிற தாய்க்கு நன்மை செய்ய வேணும்ன்ற அந்த செய்திய அஸ்மா ரலியல்லாஹு
இந்த இடத்துல சொன்னாங்க இல்லையா, ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த ஹதீஸையும் இந்த இடத்துல கொடுத்து சொல்றாங்க. தன்னுடைய தாய் தந்தை ஒருவரோ அல்லது 2 பேருமோ நம்மள்ட்ட இருந்தா அவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்யறது, அவங்களோட கண்ணியமா நடத்துறது, அவங்களுக்கு உதவி ஒத்தாசையா இருக்குது, அவங்கள்ட்ட அடிமைகள் மாதிரி நாம நடத்துறது. நாம அவங்களை இன்னைக்கு அடிமையா நடத்துறோங்கிறது எத்தனையோ இடத்துல. அல்லாஹ் நீ பாதுகாத்துறலையா, அல்லாஹ் நீ பாதுகாத்துறலையா, அல்லாஹ் நாம தாய் தகப்பன்ட்ட அடிமை மாதிரி இருக்கணுமா. ஆனா ரைட் ஆப்போசிட்டா அவங்கள அடிமைகளா நடத்துறோம். ஆனா அந்த அடிமைகளை கூட வீட்டுல வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம ரோட்ல திரியிற தாய் தகப்பன் எவ்வளவு பேர். இப்ப முதியோர் இல்லம் அங்க போய் சேர்த்து விட்டவங்க எவ்வளவு பேர் சொல்றாங்க, அதான் காசு கொடுத்துடுறோமே, அதான் பணம் கொடுத்துடுறோமே, அங்கதான் பணம் கட்டி சேர்த்துடுறோமே, வசதி எல்லாம் இருக்கே. உங்களை அப்படி போய் சேர்த்தாங்களா? ஒரு சில்ட்ரன் காப்பகத்துல போய் புள்ள பெத்ததோட விட்டாங்க? இல்ல. அல்லாஹ் நீ காப்பாத்தியா அல்லாஹ். சோ இந்த ஹதீஸை இந்த இடத்துல கொடுத்து சொல்றாங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அறிவித்த அந்த நபிமொழியில நம்ம பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி தான் ஒரு நபிமொழி காணப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் அழகிய முறையில் தோழமை கொள்வதற்கு மக்களில் அதிக உரிமை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தாய் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அந்த கேள்வி எழுப்புனவர் திருப்பி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அடுத்து யார்? நான் மக்கள்லயே அதிகமா உரிமை பெற்றவர், நான் நன்மை செய்யக்கூடியவர் வேற யார்? உன்னுடைய தாய். மீண்டும் அதே பதில். மீண்டும் அவர் கேட்கிறாரு, அடுத்து யாரு அல்லாஹ்வுடைய தூதரே? மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தாய் அப்படின்ட்டே பதில் சொல்றாங்க. திரும்பவும் அவர் கேட்கிறாரு, அடுத்து யார சொல்லலாம்? உன்னுடைய தந்தை. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த நபிமொழியை பார்க்கும்போது, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கும்போது, தந்தைக்கு நன்மை செய்வதை விட தாய்க்கு நன்மை செய்யறதுல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி இங்க தெரியறத பாக்குறோம் இல்லையா. நபி தோழர்கள் நபி அவர்களுக்கு முன்னால இந்த கருத்தை முஸ்லிம்களுக்கு வலியுறுத்தி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்திய எல்லா மக்களுக்கும் வலியுறுத்தி வந்தாங்க. இன்னும் அந்த சமுதாயத்தின் கல்விமானா திகழ்ந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, தாய்க்கு நன்மை செய்வதை அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க, நினைக்கிறாங்க. ஒருவர் இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட வந்து, நான் ஒரு பெண்ணை மணமுடிக்க கருதினேன், ஆனா அவ என்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்துட்டான். வேறு ஒருத்தரை அவ திருமணம் முடிக்க நினைச்சுக்கிட்டு அவரை திருமணம் முடிச்சுக்கிட்டான். என்னையே அவ வந்து திருமணம் செய்யல. இது தெரிஞ்சதும் எனக்கு அவ மேல கோபம் வந்துருச்சு. நான் அவளை கொண்டுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமான்னு கேக்குறாரு. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் வர்றாரு, ஒரு பெண்ணை நான் விரும்பினேன், அவளை திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்டேன், அவ மறுத்துட்டா, ஆனா அவ வேற ஒருத்தரை விரும்பிக்கிட்டா, அவனை திருமணம் முடிக்கிறதுல அவ திருமணம் முடிச்சுட்டா. அதனால எனக்கு என்ன செஞ்சிருச்சு, கோவம் வந்துருச்சு, அவளை நான் கொலை பண்ணிட்டேன். பாத்தீங்களா, எனக்கே கிடைக்காது மத்தவங்களுக்கு எதுக்கு? என்னென்னமோ டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க. நல்லா பாதுகாக்கணும். இதுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, உன்னுடைய தாய் உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் இல்ல அப்படிங்கிறாரு. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திக்க, முடிந்த அளவு நன்மைகள் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடி வா அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த மனுஷன் போயிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த அதா இப்னு யாசிர் ரஹ்மத்துல்லாஹ் கேக்குறாங்க, அந்த மனிதன் போனதுக்கு பின்னாடி, இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்க அவர்கிட்ட அவருடைய தாய் உயிரோட இருக்காங்களான்னு கேட்டீங்களே, எதுக்காக அத அப்படி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்விடம் தாய்க்கு நன்மை செய்வதை விட மிக நெருக்கமான நற்செயல் இருப்பதை நான் அறியவில்லை, அதனாலதான் நான் அப்படி கேட்டேன்னு பதில் சொல்றாங்க. அதபுல் முஃப்ரதுங்கிற கிதாபுல அதபுல் முஃப்ரதுங்கிற கிதாபுல இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, கொலை செஞ்சுட்டு
எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு வந்து கேக்குறதுக்கு, தாய்க்கு நன்மை செஞ்சா அல்லாஹ் அந்த மன்னிப்பான்னு சொன்னா எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து தாய, தகப்பன, பெற்றோர்களை கவனிக்கிறதுல இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் அறிந்திருந்தா தானே. அதனாலதான் இந்த இடத்துல நம்முடைய ஆசிரியர் சொன்னாங்க, இறுகிய இதயத்தையும் தட்டி எழுப்பும் பெற்றோர்களுடைய அந்தஸ்தை நீங்கள் படித்திருந்தால், மறதியில் இருந்த உங்களுடைய உள்ளத்தை உசுப்பும் அல்லாஹுடைய வசனங்களை நீங்கள் படித்திருந்தால், தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை கிளப்பிவிடக்கூடியதாக அமையும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழியை கேட்டிருந்தால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய அல் அதபுல் முஃப்ரதுங்கிற இந்த நூல்ல பெற்றோருக்கு நன்மை செய்தல்ங்கிற தலைப்பின் கீழே தாய்க்கு நன்மை செய்தல் என்ற பாடத்தையும் தந்தைக்கு நன்மை சென்ற பாடத்தையும் அப்படியே அழகா அமைத்திருக்கிறாங்க. இதோட முதல் 2 பாடங்களுக்கு இடையிலையும் உள்ள வேற்றுமையை, இணைப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டக்கூடிய அந்த கருத்துக்களையும் உறுதி செய்து எழுதியிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுடைய நன்றியோடையும் உணர்வோடையும் நடந்துக்கணும். அதோடைய பக்குவத்தை குர்ஆன் பிள்ளை வளர்க்கிறது, குறிப்பாக கர்ப்ப காலத்துல பால் கொடுத்த அந்த தாய்க்கு அவளுடைய சிரமங்களையும் துன்பங்களையும் இரக்கத்தோடையில வர்ணிக்க கூடியதா இருக்கு. இதன் மூலம் சிறந்த அன்புக்கும் அரவணைப்புக்கும் நன்மைக்கும் முற்றிலும் தகுதி பெற்றவளா தாயே இருக்கிறாருங்கிற ஒரு அழகிய வழிகாட்டுதலை உணர்த்தக்கூடியதா இருக்கு இந்த வசனங்கள்லாம். ஏன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தாய்க்கு இந்த அளவு உணர்வோட பக்குவத்தோட அவங்கள நடத்தணுங்கிறது எதுக்கு தெரியுமா? அவங்க கர்ப்ப காலத்துல உங்களை சுமந்து அவங்க துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவித்து அந்த பிரசவத்துல உங்களை பெற்றெடுத்து உங்களுக்கு பால் கொடுத்து சிரமப்பட்டு அந்த துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு வளர்த்தாங்கல்ல, அதுக்குத்தான் இப்படிப்பட்ட அன்பையும் அரவணைப்பையும் நன்மையும் அவளுக்கு நீங்க முற்படுத்தணுங்கிறத உணர்த்தக்கூடியதா இருக்கு இந்த வசனங்கள்லாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான் 31வது அத்தியாயம் சூரா லுக்மான் 14வது வசனத்துல என்ன சொல்றான் தெரியுமா? தன் தாய்க்கு தந்தைக்கு நன்றி செய்யும்படி மனிதனுக்கு நாம் நல்லுரை கூறினோம். அல்லாஹ் சொல்றானா அட்வைஸ் இந்த மனிதர்களுக்கு, உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செய்யும்படி மனிதனுக்கு நான் நல்லுரை கூறினோம். அவனுடைய தாய் துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்து கர்ப்பத்தில் அவனை சுமந்து கொண்டு அலைந்தார். பிறகு 2 ஆண்டுகளுக்கு பின்னரே அவனுக்கு பால் குடி மறக்கடித்தார். ஆகவே நீ எனக்கு நன்றி செலுத்து, நான் உன்னை படைச்சேன். அடுத்து உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. முடிவுல நீ எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது, சுத்தி திரிய முடியாது. முடிவுல நீ நம்மிடமே வந்து சேர வேண்டி இருக்கிறதுன்னு அவனுக்கு அறிவுரை கூறினேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மான்ல 14வது அத்தியாய வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பாத்தீங்களா, நம்ம எவ்வளவுதான் உயர்வின் உச்சத்துக்கே போனாலும் சரி, செல்வத்தின் செழிப்புக்கே போனாலும் சரி, எங்கேயும் போக முடியாது. திரும்ப அல்லாஹ் இடத்துலதான் திரும்பணும். ஆடி அடங்குவதெல்லாம் 6 அடி மண்ணுக்குள்ள இல்லையா? அப்போ இதையெல்லாம் உணர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இருக்கணும். ஆஹா, என்ன மகத்தான ஒழுக்க பயிற்சி! எனக்கு உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து, என்னை கருணையுள்ள மனித நேய பண்பாடுகளை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை வன்முறையை தூண்டக்கூடியது. இன்னும் என்ன சொல்றது, எனக்கு சொல்ல வரமாட்டேங்குதே அல்லாஹ். தீவிரவாதத்தை தூண்டக்கூடியதுன்னு சொல்றாங்களே, எப்படி சொல்றது? சுப்ஹானல்லாஹ். அண்டை அயலவர்களோட நடக்கக்கூடிய ஒழுக்கங்கள், பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிவிடைகள் பண்புகள், பெற்றோர்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிவிடைகள் நன்மைகள், எவ்வளவு விஷயத்த அந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? போர்க்காலத்துல கூட பெண்களை கொல்லாதீங்க, பிள்ளைகளை கொல்லாதீங்க, வயதானவர்களை கொல்லாதீங்க,
அடுத்த அந்நிய மதத்தவர்கள் வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலங்களை இடிக்காதீங்க, பாழாக்காதீங்க என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகான மகத்துவமிக்க மார்க்கம் தெரியுமா? இதுல தீவிரவாதம் இல்ல, இதுல எந்த ஒரு அழிவு பாதையும் இல்ல. சுப்ஹானல்லாஹ், அற்புதத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கம், கருணையையும் ஒழுக்கத்தையும் நன்மையையும் ஏவக்கூடிய மார்க்கம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அடுத்து பெற்றோருக்கு அவர்கள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தணும். இப்படி நன்றி செலுத்துவது சிறந்த பண்பு மற்றும் நல்ல செயல்களோட தலையா இருக்கு, முக்கியமானதா இருக்கு, முதன்மையாக இருக்கு. இந்த மார்க்கம் பெற்றோருக்கு கொடுத்துள்ள உயர்ந்த கண்ணியத்தை பாருங்க, எவ்வளவு அழகானதா இருக்குங்க. இதுக்கு இன்னொரு ஒரு அழகிய செய்திய நம்ம உஸ்தாத் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த செய்தி என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹ் யமன் நாட்டுக்காரர் ஒருவர் கஅபாவை தவாஃப் செய்வதை பாக்குறாங்க. யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹுடைய மகன். அப்போ அவருடைய தன்னுடைய தாயை தோல்ல சுமந்துக்கிட்டு அவரு தவாப் செய்யறாரு. அந்த நபரு இப்னு உமரை பார்த்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்கள பார்த்து கேக்குறாங்க, என்னுடைய தாய்க்கு நான் பணிவான ஒட்டகத்தை போன்று இருக்கிறேன். எப்படி? பணிவான ஒட்டகம் இருக்குல்ல, அது மாதிரி நான் என்னுடைய தாய்க்கு நான் இருக்கிறேன். அவள் என்னை சுமந்ததை விட நான் அவளை அதிகமா சுமந்திருக்கிறேன். அப்ப இப்னு உமரே, நான் அவளுக்கு முழுமையா கைமாறு செய்து விட்டேனா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹ் யமன் நாட்டுக்காரரை இந்த கஅபாவை தவாஃப் செய்ய பாக்குறாங்க. அவர் தன்னுடைய தாயை தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு தவாப் செஞ்சுக்கிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, நான் என்னுடைய தாய அவங்க என்னை சுமந்தாங்கல்ல, அதை விட அதிகமா சுமந்து நான் அவங்களுக்கு கைமாறு செய்யறேன். ஒரு பணிவான ஒட்டகத்தை மாதிரி நான் அவங்கள்ட்ட நடந்துக்கிறேன். அப்ப நான் அவங்களுக்கு அவங்க செஞ்சதுக்கு கைமாறு செஞ்சுட்டேனா, நன்றி கடன் முடிச்சுட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல, இந்த உழைப்பு அவள் உன்னை சுமந்திருந்த போது விட்ட ஒரு மூச்சுக்கு கூட சமமாகாது என்று பதில் அளித்தார்கள். இதுவும் அல் அதாபுல் முஃப்ரத் அப்படிங்கிற கிதாப்ல எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், கைய பிடிச்சு கூட்டிட்டு போறதே பொறுமை இல்லாம பெரும்பாடா இருக்கு இல்லையா? தோல்ல தூக்கி சுமந்துக்கிட்டு. சுப்ஹானல்லாஹ். அடுத்து யமன் நாட்டிலிருந்து மதீனாவுக்கு ஒரு உதவி இராணுவத்தோட கூட்டத்தை பார்த்து, உங்கள உவைஸ் இப்னு ஆமிர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு உமரில் எல்லாம் விசாரிக்கிறாங்க. நம்ம முதல்ல பார்த்தது இப்னு உமர், உமர் அவர்களுடைய பையன், அவங்களுடைய மகன், அவரை பத்தின செய்தியை பார்த்தோம். இப்ப உமர் எல்லாமே டைரக்டா யமன் நாட்டுல இருந்து மதீனாவுக்கு உதவி இராணுவத்தோட கூட்டத்தை பார்த்து கேக்குறாங்க, உங்கள உவைஸ் இப்னு ஆமிர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. அப்படியே கேட்டுக்கொண்டு ஒருத்தரா விசாரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்படி வரும்போது அவர்களிடம், நீதான் ஆமீரின் மகன் உவைஸா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்க. அவர் ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அப்படி சொல்லும் போது, நீ கர்ன் வம்சத்துல முராது குடும்பத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் அவர் ஆமா அப்படின்னு பதில் சொல்றாரு. இதற்கு முன்னாடி உனக்கு வெண்குஷ்டம் இருந்து அதுல இருந்து முழுமையா சுகம் நீங்க அதுல இருந்து முழுமையா சுகம் அடைஞ்சிட்டீங்களா? ஆனா அதுல கொஞ்சோண்டு ஒரு ஜீரகம் அளவுக்கு உள்ள பகுதியை தவிர இது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, ஆமா. உனக்கு ஒரு தாய் இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாரு. அவர் ஆமா அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன், யமன் நாட்டை சேர்ந்த இராணுவ கூட்டத்தோட உவைஸ் உங்கள்கிட்ட வருவாரு. அவர் கரம் வம்சத்துல முராது குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அவருக்கு வெண்குஷ்டம் இருந்து அதுல இருந்து முழுமையா சுகமடைந்தாரு. ஆனா ஒரு திர்கம் அளவுக்கு இடத்தை தவிர அவருக்கு ஒரு தாய் இருக்கிறா. அவர் அந்த தாய்க்கு நன்மை செய்பவரு. அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டால் அவருடைய சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றணும்.
ஆனா முடிந்தா அவர் உனக்காக பாவ மன்னிப்பு தேடும்படி கேட்டுக்கொள். யாருக்கிட்ட? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயில சொல்ல வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹுடைய நாவில அல்லாஹ் பேசுறான்ற அளவுக்கு எவ்வளவு தக்வாவும் ஈமானும் பயமும் பக்தியும் உள்ளவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி அவர் வருவாரு, அவர் வந்தா அவர்கிட்ட உனக்கு பாவ மன்னிப்பு தேடும்படி நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உவைசே இத கேட்டதும் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உவைசே நீ எனக்காக பாவ மன்னிப்பு தேடுவீராக அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க. அவரும் உமர் ரலியல்லாஹுக்காக பாவ மன்னிப்பு தேடுறாரு. அதுக்கு பின்னாடி நீங்க எங்க போகணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க. நாங்க வந்து கூபா நகருக்கு போகணும் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. சரி, நான் அப்பனா கூபா நகரோடைய ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி தரட்டுமா? நீங்க அதை எடுத்துக்கிட்டு சிறப்பா சந்தோஷமா வரவேற்பா போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி தரட்டுமான்னு கேக்குறாங்க. உடனே இவர் சொல்றாரு, உவைஸ் அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம், நான் பொதுமக்களோட ஒருத்தரா நான் போகத்தான் நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ், தம்முடைய தாய்க்கு நன்மை செஞ்சதால உவைஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள பத்தி அடைந்த தகுதியையும் தன்மையும் அவங்களுக்கு கிடைச்ச உயர்வையும் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களுக்கு அவரோட பிரார்த்தனையை பெரும்படி சொல்லியிருக்காங்கன்னா, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. தாய் தந்தையுடைய தகுதிக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியம் மாதிரி வேற எங்கேயுமே கொடுக்கல. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு ஒரு தாய் இருந்து அந்த தாய்க்கு பணிவிடை செய்ததுனால அவர் அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு அவர் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவான். உமரே, நீங்க அவரை சந்திச்சா அல்லாஹ் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். அப்ப தாய்க்கு கட்டுப்பட்டு பணிவிடை செய்து நன்மை செய்து அவர்களை கண்ணியப்படுத்துறது எவ்வளவு பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் மகத்துவத்தையும் இந்த இஸ்லாம் கொடுக்கிறது. இந்த இஸ்லாத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நம்ம கற்றுக் கொடுத்துறாங்க பாருங்க. அப்ப தாய் மற்றும் தந்தையோட தகுதி இஸ்லாத்துல முக்கியத்துவம் கொடுத்து அந்த 2 பேருக்கும் நன்மையை செய்யும்படி கூறியிருக்கிறதோட தந்தையின் தகுதியை விட தாயோட தகுதியை கொஞ்சம் உயர்த்தி மேம்பட சொல்லி இருக்கக்கூடிய சான்றுகளை, இந்த சான்றுகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு உயர்த்தி காட்டுது. ஆனால் தந்தையும் நமக்கு குறைந்தவர் இல்லை. தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதனால இந்த சான்றுகளை எல்லாம் உணரக்கூடிய பெண்கள், முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த இடத்துல நமக்கு உஸ்தாது ஒரு அழகிய ஒரு வழிகாட்டுதல் சொல்றாங்க. சில சமயம் ஒரு வாலிப பெண்ணுக்கு உலக வசதி செழிப்பாக இருக்கலாம், கணவன் வீட்டு இன்ப மெத்தைகளில் படுத்து புரளலாம், கணவன் மற்றும் சிறு பிள்ளைகளை பராமரிப்பதில் ஈடுபட்டு பெற்றோரை கவனிப்பதிலும் அவர்களுக்கு நன்மை செய்வதிலும் கவனம் குறையலாம். ஆனால் நற்குணமுள்ள நல்ல கல்வியை பெற்ற ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இது போன்ற குறைகளை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வாள். எவ்வளவு நிதர்சனமான உண்மைய இந்த இடத்துல உஸ்தாது நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு ஆணோ நபி மொழியும் பெற்றோர்கள் விஷயத்துல கூறியுள்ள அறிவுரைகளை படிக்கின்ற முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி அவள் எப்போதும் தன் பெற்றோரை கவனித்துக் கொள்வாள், அவர்களின் நிலைமைகளை விசாரித்து அறிந்து கொள்வாள், அவர்களுக்கு நன்மை செய்து நல்லுதவி செய்வதில் தன்னால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய சக்தியையும் நேரத்தையும் சூழ்நிலையும் வாய்ப்பளிக்கின்ற அளவுக்கு விரைந்து செயல்படுவாள். இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் அல்ஹம்துலில்லாஹ் அழகிய உபதேசத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நாம ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா இருந்தோம்னா அல்லாஹுடைய ரசூலுடைய சொற்களை அழகிய முறையில அறிந்தவர்களா நம்ம இருந்தோம்னா எந்த ஒரு சமயமும் சந்தர்ப்பமும் நமக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்ய தூண்டாது, அவர்களை அலட்சியப்படுத்த தூண்டாது, அவர்களை உதாசீனப்படுத்த தூண்டாது, அவர்களை அவமதிக்க தூண்டாது. எவ்வளவு அழகா ஒரு வாலிப பெண்
அவ வசதி வாய்ப்போட செல்வ செழிப்பா தன்னுடைய தாய் வீட்டுல இருந்ததோட கணவன் வீட்டு மெத்தைகள், இன்ப மெத்தைகள், சுகம் கொடுத்து புரளலாம். கணவனையும் பிள்ளைகளையும் பராமரிக்கிறதுல ஈடுபட்டு பெற்றோரை கவனிப்பதில் குறை வைத்து நன்மை செய்வதில் கவனக்குறைவாக இருக்க மாட்டாள். யாரு? ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய வழியை அறிந்த பெண்மணி. அவள் விரைவாக செயல்படக்கூடியவளா இருப்பாள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதிய, மிகப்பெரிய உன்னதங்களை அறிந்தவர்களா இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வையும் அழகான ஒரு அந்தஸ்தையும் கொடுக்குறான். அதுக்கு உவைசுல் கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. உமர் அலியல்லாஹ் அவங்க போய் அவங்களோட துவா செய்யும்படி சொல்றாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துதான் பிறரிடம் துவா செய்ய சொல்றது அனுமதிக்கப்பட்டது. ஆனா அதையே வளமையா வைக்க கூடாதுங்கிறதையும் நமக்கு முன்னோர்கள் அழகான முறையில எடுத்து சொல்றாங்க. அடுத்து இன்னொரு தலைப்பு, அந்த 2 பேர்ட்டையும் அழகான முறையில நன்மை செய்யக்கூடியவளா இருப்பா. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய தாய் தந்தையோட எவ்வளவு அழகான முறையில நடந்துக்கணும். அவங்க முஸ்லிம் இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அவங்களோட நல்ல முறையில உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பெற்றோருக்கு மாறு செய்யறத அஞ்சணும். பெற்றோர் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு பணிவிடை செய்து அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழக்கூடியவர்களா இருக்கணும். அதுல முதல்ல தாய்க்கு அதிகப்படியான நன்மை செய்யக்கூடியவர்களாகவும், தந்தைக்கு அதிகப்படியான நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா தாய் 10 மாசம் வயிற்றுல சுமந்தா, தந்தை தோல்ல காலமெல்லாம் சுமந்தார் இல்லையா? எவ்வளவு அழகா தன்னுடைய நலனை கூட பார்க்காம தன்னுடைய பிள்ளைகள் நலனுக்காக அந்த இருவரும் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்களா, அவர்களின் நலனை பேணக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப அது மாதிரி அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நம்ம ஓதி பார்த்தோம் இல்லையா? ரப்பிர்ஹம் கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையாக இருந்தப்போ அவங்க என் மேல எவ்வளவு கருணையோடும் பாசத்தோடு என்னை வளர்த்தாங்களோ அது மாதிரி நீங்க அவங்களுக்கு கிருபை செய்ய அல்லான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு துஆ செய்ய சொல்லி கொடுத்திருக்கான். 17வது அத்தியாயத்துல 23, 24வது வசனம். அவங்க உங்ககிட்ட இருந்தா, முதுமை அடைஞ்சிட்டா, சொன்னதையே சொன்னா, பேசினதையே பேசினா, அப்ப கூட நீங்க சீன்னு சொல்லிடாதீங்க. அவங்கள்ட்ட கடிந்து பேசாதீங்க. அவங்கள்ட்ட கண்ணியமா நடந்துக்கங்க. நீங்க அவங்களுக்கு பணிவென்னும் இறக்கைய தாழ்த்துங்க. அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படி செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கேன். நீங்க அவங்களுக்கு மாறு செய்யறது எனக்கு மாறு செய்யற விஷயமா எடுக்கிறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு அழகிய முன்மாதிரியான முஸ்லிம் பெண்களாகிய நாம் அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலை ஏற்று நம்ம பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக, அழகிய முறையில் நடக்கக்கூடியவர்களாக, அழகான முறையில் அவர்களோடு பழகக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களை ஒருவரையோ இருவரையோ அடைந்து விட்ட பின்னால் யா அல்லாஹ் அவர்களை இது அசனப்படுத்தாமல் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் உன்னுடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த அழகிய செய்தியை இனிமேல் வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய தாய் தந்தையராக எங்களை ஆக்கி வை. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை எல்லாம் தாய் தந்தைகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அந்த கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.